பயங்கரமா டிப்பெல்லாம் சொல்றேன் இல்லையான்றது தொடர்ந்து சாப்பிட்டாதான் தெரியும். பயங்கரமா டிப்பெல்லாம் சொல்றேன். கலக்கறியே சாப்பிட்ட அப்புறம் வயிறு கலக்குமா எப்படி? நல்லா இருக்கும். நான் சாப்பிட மாட்டேன். சாப்பிடுறேன். பிரெயினுக்கு ஒன்றும் ஆகாது. பிரெயினுக்கு ஒன்றும் டேமேஜ் இல்லையே. எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் டு சாந்திஸ் கிச்சன். சாந்திஸ் கிச்சன் யூடியூப் சேனல் மூலமாக உங்களை மறுபடியும் சந்திக்கிறதுல ரொம்ப மகிழ்ச்சிங்க. இன்று பிறந்தநாள் மற்றும் திருமண நாள் காண இருக்கின்ற அத்தனை பேருக்கும் சாந்திஸ் கிச்சன் யூடியூப் சேனல் மூலமாக வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறேன். உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் மென்மையிலும் உயர்ந்த நிலைமை அடைய என்னுடைய இஷ்ட தெய்வத்தை நான் பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். ஓகே, இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா, ஒரு சமையல் வீடியோ தாங்க பார்க்க போகிறேன். அது அந்த சமையலை யார் பண்ண போகிறாங்கன்னா, என்னோடய பையன் துபாயிலேருந்து வந்திருக்கான். அவன் தான் இன்றைக்கி நான் குக் பண்ணுறேம்மா, பிரியாணி பண்ணுறேன், சிக்கன் பிரியாணி பண்ணுறேன் அப்படின்னு சொன்னான். ஏன்னா அவன் பிறந்து வளர்ந்து படிக்க வச்சு ஆளாக்கி அவனை துபாய்க்கு வேலைக்கு அனுப்பி அங்கே போய் அவன் சமையல் பண்ணி சாப்பிட கற்றுக்கிட்டான் போல இருக்குது. இங்கே இருந்த வரைக்கும் அவன் சமைச்சு நான் பார்த்தது கிடையாது. ஸோ இன்றைக்கி வந்து நான் பண்ணுறேம்மா அப்படின்னா, சரி அவன் எப்படி தான் செய்கிறான் என்ன தான் செய்கிறான்னு உங்களோட சேர்ந்து பார்க்கறதுக்கு நானும் ஆவலாக இருக்கிறேன். என்னென்னா குக்கர் கொடுத்தேன். குக்கர்லலாம் பண்ண முடியாதுமா, அது அடி பிடிக்கும், எனக்கு வந்து இந்த டவாரா மாதிரி குண்டா மாதிரி வேணும் அப்படின்னா, சரி ஓகே அது இப்போதைக்கு மேலே லாஃப்டில் கிடக்கு, அதை எடுத்துகிட்டு இருக்க முடியாது, சரி வா குக்கர்லேயே பண்ணுடா, ஓப்பனாக வச்சு பண்ணு, அடி பிடிக்காதுன்னு சொன்னேன். இல்லைம்மா எனக்கு அதுதான் வேணும், அந்த டவாரா மாதிரி வேணும் அப்படின்னா, சரின்னு தான் சொல்லிவிட்டு பக்கத்தில் உள்ள கடையில் போய் அவனுக்கு ஒரு குண்டா வாங்கி கொடுக்கலாம், அதிலே வாங்கி கொடுத்து அவன் எப்படி பண்ணுறான்னு பார்க்கலான்னு சொல்லிட்டு தான். ஃபைனலாக இந்த குண்டா வாங்கியாச்சு பிரியாணி செய்கிறதுக்கு. ஓகே, பிரியாணி செய்ய ஆரம்பித்தாச்சு. இப்போ நம்ம வாங்கிட்டு வந்த குண்டானில் நெய் கொஞ்சம், எண்ணெய் கொஞ்சம் விட்டு, பட்டை கிராம்பு ஏலக்காய் பட்டை இலை போட்டு வெங்காயம் போட்டு, இப்போ வெங்காயம் வதங்கிறதுக்கு உப்பு போடுறாங்க. அதெல்லாம் இருக்கட்டும், என் தம்பி எவ்வளோ அழகாக வெங்காயம் கட் பண்ணியிருக்கான் பாரு. எஸ் குட். 100 மார்க்ஸ் பண்ணுறீங்களா? சரி, வெங்காயம் வதங்கிடுது. அதுக்கப்புறம் என்ன போட்டேன்? பச்சை மிளகாவும் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் போட்டுறேன். 6 பீஸ் பச்சை மிளகா, அடி பிடிக்காமல் இருக்கும். நல்லா செப்பு மாதிரியே கிண்டி செப்பு மாதிரி கிண்டுறேன். 1 2 3 4 5 இன்க்ரீடியண்ட் வந்து ஒரே நேரத்தில் நான் வந்து போட்டு சமைப்பேன் ஸ்மெல்லுக்காக. ஃபஸ்ட்டு வந்து கேர்டு, ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் வதங்கினதுக்கப்புறம் திக்கான கேர்ட் ஃபஸ்ட்டு க்ரீமியாக மசாலா வர்றதுக்காக புளிப்புக்காக. அதுக்கப்புறம் வந்து பிரியாணிக்கு முக்கியமானது புதினா இலையும் மல்லி இலையும். புதினா இது போடும் போது தான் பெருசாக தெரியும், அப்புறம் குட்டி ஆயிரும். வயிற்றுலாம் இருக்கும் எனக்கு, காணாமல் போயிடுச்சு. ஸ்மெல்லுக்காக போடுறது ப்ளஸ் டேஸ்ட் ரெண்டுமே நல்லா ப்ளஸ் டேஸ்ட். இது எவ்வளோ நாளும் போடலாம். சில எக்ஸ்பர்ட்ஸ் வந்து கம்மியாக போட சொல்லுவாங்க, சாப்பிட்றதுக்கு ஏற்ற மாதிரி தான். இப்போ வந்து மல்லி புதினா தயிர் போட்டாச்சு, கூடயே சேர்ந்து நான் தக்காளியும் சேர்த்து போட்டுருவேன். ஓகே, இது 1 கிலோ அரிசிக்கு 1 கிலோ சிக்கன். 1 கிலோ அரிசிக்கு 1 கிலோ சிக்கன். தக்காளி எத்தனை கட் பண்ணேன்? சின்ன தக்காளி 4, பெரிய தக்காளியாக இருந்தால் 3, மீடியம். வெங்காயம் 4. வெங்காயம் வந்து எப்பவுமே ஒரு இது எக்ஸ்ட்ராவாக ஆட் பண்ணுவேன். இப்போ 4 தக்காளினா 5 வெங்காயம். பூண்டுமே ஒரு இது எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணுறது. ஜிஞ்சர் பரசு, நீ அம்மா மாதிரி சமைப்பியா நல்ல சமைப்பியா? ரொம்ப கான்ட்ரவர்ஷியலான ஒரு கொஸ்டின். தலைவன் தான், தொண்டன் தான். அதுதான். இப்போ யார் தலைவர்? அம்மா தலைவர், நீ தொண்டன். சாரி, நான் ஆக்சுவலி உண்மையை சொல்லணும்னா, நான் இந்த மாதிரி குண்டானில் சமைச்சு பழக்கமே கிடையாது. இது வரைக்கும் நான் வந்து பிரியாணி வந்து குக்கரில் தான் செஞ்சு பழக்கம். ஒன்றை மாதிரி இவ்வளோ அழகாக இவ்வளோ திறமையாக எனக்கு செஞ்சதே கிடையாது. இப்படி தம் பிரியாணிலாம் நான் பண்ணதே கிடையாது. நான் சொன்னல போடும்போது நிறைய இருந்துச்சு, பாரு காணாம போயிடுச்சு. சோ தாய் 8 அடி பாஞ்சா பிள்ளை 16 அடி பாஞ்சிருக்கான். எஸ், 16 அடி பாஞ்சறது போக அவன் ஒரு 6 அடி மனிதன், 6 அடி உயரமான மனிதன்.
வருஷம் அம்மா ஒண்ணு ஆறடியே காட்டுறாங்கடா. இந்த ஜோக்குக்கு சிரிக்கிற கமெண்ட் செக்ஷன்ல இருக்கிற அனைவருக்கும் ஆழ்ந்த இரண்டு. எப்படா இந்த துபாயில் போய் கற்றுக்கிட்டேன் அப்படி பிரியாணி செய்ய? முன்னாலெல்லாம் இப்படி கிடையாது. எங்கே படிச்சுட்டு இருக்கும் போதெல்லாம் ஃபர்ஸ்ட் 2019 போகும்பொழுது நான் ஒரு இடத்துல தங்கியிருந்தேன். வந்து பாகிஸ்தானி ஃபுட்டு மட்டும் தான் கிடைக்கும். பாகிஸ்தானி ஃபுட்டை வந்து நம்மளால எடுத்துக்க முடியாது, ஏன்னா மீட் ஹார்டாக இருக்கும். இந்த மோரோவர அவங்க பீஃப் சாப்பிடுவாங்க, மசாலா ஐட்டங்கள் போட மாட்டாங்க. அவங்களோட ஸ்பெஷாலிட்டியே வந்து ரைஸ் அண்ட் மீட்டு தான். அது சாப்பிட்டு எனக்கு ஏற்றுக்காம போய் நானே வந்து புரட்சி பண்ணலாம் அப்படின்ட்டு ஃபர்ஸ்ட் ரைஸ் குக்கரில் தான் பண்ண ஆரம்பித்தேன். ரைஸ் குக்கரில் வந்து நம்ம ரைஸ் வைப்போம்ல, அதுலேயே வந்து மசாலா ஐட்டங்கள் எல்லாம் போட்டு அந்த ஸ்விட்ச் வந்து ரெட்ல இருந்து 0 வர வரைக்கும் அப்படி பண்ண தான் ஆரம்பித்தேன் நான். அதான் சின்ன பாத்திரம். அப்புறம் அந்த இது வரைக்கும் நான் மேக்ஸிமம் 25 பேருக்கு சமைச்சிருக்கேன். கண்டிப்பா அம்மா அவ்வளவு பேருக்கு சமைச்சதுல எனக்கு தெரியும். அது எனக்கு தெரியும். நானே தான் ஓப்பனாக சொல்லிட்டேன், குக்கரில் ஒரு 5-6 பேருக்கு செய்வேன், அவ்வளோதான். அடி பிடிக்காம பார்த்துக்கணும், முக்கியமான வேலை. ஸ்மெல் வருதா? புதினா ஸ்மெல் வரல? உங்களுக்கு ஏதாவது வருதா? வருது. தூரமாக போனாலும் எனக்கு வரும். இப்போ என்ன போடுறேன்? இப்போ வந்து ஃபயரை ஸ்லோவாக வச்சுட்டு அடி பிடிக்காமல் இருக்கிறதுக்காக இப்போ வந்து ஃபயர் ஸ்லோவாக வச்சுருக்கேன். இப்போ வந்து காஷ்மீரி மிளகாய் தூள், கலருக்காகவும் காரத்துக்காகவும். இதில் காரம் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். இது ஆமாம், அதனால தான் நிறைய போடுறேன். சாப்பிட்றவங்களுக்கு வந்து ஜிஞ்சர் கார்லிக் டேஸ்ட் தாண்டி காரமாக வரணுன்றதுக்காக இப்போதைக்கு இது போடுவேன். அதுக்கப்புறம் கடைசியாக மூடும் போது தேவைப்பட்ட எக்ஸ்ட்ரா பண்ணுவேன். அப்போ அது மல்லித்தூள்லாம் தேவையில்லை இதுக்கு. இந்த சிக்கன் மசாலான்னு ஒரு மேட்டர் போடுவோமே, அதுக்கு தேவையில்லை. மசாலா வந்து குழம்புக்கு தான் போடணும். பிரியாணிக்கு வந்து பிரியாணி மசாலா போடணும். அப்படி இல்லைன்னா ஸ்டார்டிங்கில் போட்டோம்ல ஏலக்காய், பட்டை, கிராம்பு, அதை அரைச்சி கூட கரம் மசாலா மாதிரி போடலாம். இந்த குக்கரில் எங்கள் வீட்டு பப்பிக்கு காடை வந்துட்டு, காடை. இங்கே பிரியாணி வந்து சில்லி பவுடர் மட்டும் தான் போடுவோம், டர்மரிக் கொஞ்சோண்டு போடுவோம். அது போக நான் சொன்ன மாதிரி ஸ்டார்டிங்கில் அந்த ஏலக்காய் விஷயங்கள்லாம் அரைச்சி கூட போடலாம். அப்படி இல்லைன்னா கரம் மசாலா 1 ஸ்பூன் இல்லை 1.5 ஸ்பூன், 1 ஸ்பூன் என்ன கேட்டால் பெட்டர், அதை போட்டு. அப்புறம் 1 கிலோ சிக்கன் டர்மரிக் போட்டு வாஷ் பண்ணி 3-4 வாட்டி வாஷ் பண்ணி போடுறோம். மசாலா அரிசி எவ்வளோக்கு? 1 கிலோ. 1 கிலோ பாஸ்மதி ரைஸ்க்கு 1 கிலோ சிக்கன் போட்டு அந்த மசாலா கூட நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும். சிக்கன் வந்து தண்ணி வரும். இப்போ இந்த ஸ்டேஜில் தண்ணி சேர்க்க வேண்டாம். ஓகே. பக்கா செஃப் மாதிரி மெத்தடெல்லாம் சொல்கிறீங்க. இந்த இடத்துல தண்ணி சேர்க்க வேண்டாம், தண்ணி விடும் அப்படின்னு தப்பாக பண்ணி கற்றுக்கிட்டதுனால செஃப் மாதிரிலாம் இல்லை. இதுவுமே இப்போ நம்பிக்கையில் தான் கடைசி திறந்தப்பறம் தான் தெரியும். நீ அப்பப்போ செஞ்சு ஸ்டோரி போடுவியே, பார்த்துருக்கனே, நானே ஆச்சரியப்பட்டிருக்கேன். என்ன இவ்வளோ அழகாக செஞ்சு போட்டுட்டு இருக்கான் அப்படின்ட்டு. இன்னைக்கு தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறேன் நீ செய்கிறது. என் ஒய்ஃப் வந்து என்ன கொடுத்தாலும் சாப்பிட்ருவாங்க. அவங்கள்ட்ட கரெக்டாக வந்து ஃபீட்பேக்கே வராது. ஆனால் வந்து நான் வந்து தெருவில் இருக்கிற எல்லா கடையிலையும் சாப்பிட்டவங்கனால எனக்கு கரெக்டாக தெரியும். 5 கப் ரைஸ் எடுத்துருக்கிறதுனால. எந்த கப்புக்கு எடுத்த? 5 1 கிலோ ரைஸ் எடுக்கிறதுனால இதில் வந்து 5 கப்பு தண்ணி. ஓ, இது வந்து 200 கிராம் டம்ளர். ஸோ 5 டம்ளர்னா 1 கிலோ ரைஸ். 5 கிளாஸ் தண்ணி இதில் வந்து நம்ம ஊற்றுறோம். எனக்கு வந்து கிளாஸில் சொல்லி தான் பழக்கம். அதனால் வந்து சிக்கன் பாயில் ஆகிறதுக்கு வந்து இதில் ஊற்றுறோம் இப்போதைக்கு. ஓகே ஓகே. இது பாயில் ஆகி வந்ததுக்கப்புறம் அடுத்த ஸ்டெப்பில் வந்து ரைஸ் ஆட் பண்ணுறதுக்கு பார்ப்போம். சரி. தேவையான அளவு கல் உப்பு எடுத்துருக்கேன் நான். இது வந்து கொஞ்சம் அதிகமாகவே, ஒரு படி அதிகமாகவே போடணும். ஏன்னா ரைஸ் போட்ட அப்புறம் அது லெவல் ஆகும். அப்பயும் கம்மியாக இருந்துச்சுன்னா நீங்கள் எக்ஸ்ட்ரா போட்டுக்கலாம். போட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க கொதிக்கிறதுக்கு. இது கிரேவியாக பார்க்கறதுக்கே அழகாக இருக்கே. இப்படியே சாப்பிடலாம் போல. அப்படியெல்லாம் தர முடியாது. பார்க்க தான் அது நல்லா இருக்கும். சரி, சாப்பிடலாம், தப்பு இல்லை. நான் வந்து பியூர் வெஜிடேரியனு. இவ்வளோ அழகாக நான்வெஜ்ஜை பண்ணிட்டு இருக்கியே. எனக்கு இந்த மாதிரி வெஜிடபிள்ஸ் பிரியாணி. இன்னொரு நாள் புலாவ் பண்ணித்தரேன். புலாவும் பன்னீரும் பண்ணித்தரேன். என் வயசு நல்லா பண்ணுவேன்னு சொல்லுவாங்க. ஓ சூப்பர். 4-5 காய்கறி போட்டு தான் பண்ணுவேன். காலிஃப்ளவர், பட்டாணி, கேரட்டு, பொட்டேட்டோ, இது பீன்ஸ். ஒரு நாள் பண்ணி கூட அது எப்படி பண்ணி. அதுக்கும் இதே மாதிரி தம் பிரியாணி மாதிரி பண்ணுவேன். குக்கரா? இல்லை இல்லை, குக்கரில் தான் இருக்கும். அதுக்கு தம் பிரியாணி தேவைப்படாது. தம் பிரியாணி அண்டா தேவைப்படாது. சரி, அப்படி மூடி வச்சிடணுமா கொஞ்ச நேரம்? கொதிக்கணும்ல, மூடி வச்சா கொஞ்சம் சீக்கிரம் கொதிக்கும்.
இந்த குண்டா பாருங்கள், இந்த பிரியாணி வாங்குறதுக்காகவே இன்றைக்கி போய் நானும் அவனும் பர்ச்சேஸ் பண்ணிட்டு வந்திருக்கோம். ஏன்னா நான் இது வரைக்கும் நான் இந்த மாதிரி தம் பிரியாணி பண்ணதே கிடையாது. ஸோ குக்கர்லேயே பண்ணி பழகினால இந்த பாத்திரமே என்கிட்ட கிடையாது. இன்றைக்கி போய் இவன் பண்ணுறேன்னு சொன்னவனே வாங்கிட்டு வந்தோம். ரைஸை ஸ்ப்ரெட் பண்ணி கேஸை சிம்மில் வச்சுட்டு பண்ணுறேன். ஆமாம், ரைஸ் பாஸ்மதி ரைஸ் தான் ஷோராமா? ஆமாம், பஞ்சாப்லேருந்து கொண்டாந்துருக்கேன் பாஸ்மதி, ஒரிஜினல் பாஸ்மதி. ஓகே, இப்போ வந்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. ரைட்டா, கீழேருந்து மேலேருந்து கீழே அப்படிலாம் பண்ண தேவையில்லையா? ரொம்ப பண்ணாலும் உடஞ்சிடும் என்னோட அனுபவப்படி. இப்போ நீ ஸ்டார்டிங்கில் கேட்ட 5 கப் ரைஸுக்கு 5 கப்பு தண்ணி தானா அப்படின்ட்டு. இப்போ நான் 5 கப்பு தண்ணி ஊற்றுனதுக்கு நம்மளோட நெய்யும் எண்ணெயும் மேலேயும் தண்ணி மிக்ஸ் ஆகி அதிகமாக இருக்குது. சரியா, இப்போ வந்து ஃபயர் அதிகமாக வச்சு இந்த ரைஸை பெருசாக்க விடணும். பெருசாக்கும் பொழுது தண்ணி அதிகமாக இருந்துச்சுன்னா பரவாயில்ல, தண்ணி இல்லாமல் இருந்ததுன்னா அந்த கப்பில் 1/2 கப் ஆட். அவ்வளோதான் என்னோட மெஷர். இப்போ 5 டம்ளர் அரிசிக்கு 5 டம்ளர் தண்ணி தான். ஏன்னா சிக்கன்லேருந்து தண்ணி வரும், ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டில் கொஞ்சம் தண்ணி சேர்த்துருக்கோம், தயிரில் தண்ணி இருக்கும், ஆப்வியஸ்லி தயிர். அப்புறம் இது லெமன் சார் வேறு சொன்னேன், லெமன் சார் வர போட்டிருக்கோம். போடலை, இனிமேல் தான் போடணும்னு சொன்னேன். போட்டியா? இப்போ ஸ்மெல் பண்ணிட்டேன், வெண்ணெய் ஸ்மெல். இதை வந்து நீங்கள் வெண்ணெயை மூடி வச்சா ஒரு ஃப்ராக்ரன்ஸ் வரும்ல, அதே கான்செப்ட் தான் தப்பு. கலக்கறடா பயங்கரமா கலக்கிருக்கா இல்லையான்றது தொடர்ந்து சாப்பிட்டாலும் தெரியும். பயங்கரமா டிப்பெல்லாம் சொல்ற, கலக்கறியே சாப்பிட்ட அப்புறம் வயிறு கலக்குமா எப்படி? நல்லா இருக்கும். நான் சாப்பிட மாட்டேன். சாப்பிடுறேன். பிரெயினுக்கு ஒன்றும் ஆகாது. பிரெயினுக்கு ஒன்றும் டேமேஜ் இல்லையே. என் தம்பி வேலை செஞ்சு உழைக்கிறான், அவனுக்கு ஒரு மூளை இருக்கிறேன். தம்பி காலையிலேருந்து பிரேக்ஃபாஸ்ட்டே சாப்பிடாம வேலை பார்த்துட்டு இருக்கான். அம்மா தண்ணி சேர்க்கணும். இது அந்த அன்ஸ்வீட்டட் கோவா, பால் கோவா. இது மேலே இலை இருந்தால் இலையை போட்டு கூட மூடி வைக்கலாம், தப்பு. வாழை இலையா? வாழை இலையை போட்டு மூடி தம். இப்போ மேலே இருக்கிற ரைஸ் வந்து உதிரியாக இருக்குன்னு நான் இப்போ சொன்னேன்ல, அது மேலேயே இதை போட்டு தம்லேயே விட்டால் அந்த ஹீட்லேயே வந்து ரைஸ் பெருசாகி லூஸ் ஆகிடும். இப்போ நீ 2 டம்ளர் தண்ணி ஊற்றினா எக்ஸ்ட்ரா, ஃபஸ்ட்டு 5 ஊற்றினா இப்போ ஒரு 1.5 டம்ளர் ஊற்றிருக்கேன். எல்லாம் சேர்ந்து 7.5 டம்ளர் கணக்கில் வருது. கரெக்ட். ஸோ 1 டம்ளர் அரிசிக்கு 1.5 டம்ளர் தண்ணி உன்னுடைய கணக்குப்படி ஊற்றிருக்கேன். கரெக்ட். இதை மூடி மேலே வெயிட் வச்சு தம் போட்டிங்கன்னா முடிஞ்சது. சிம்மில் தான் இருக்குது டீ. தம் எடுப்போம். அந்த கல்லுலலாம் சூடு இருக்காது, இப்போ இந்த மூடியில் வேணா இருக்கும். கோவம் வருது, ஸ்மெல்லும் வருது. வாவ், செம்ம லுக்கிங்காக இருக்கே. செம்ம லுக்கிங்காக இருக்கா? லுக்கு செம்மையாக இது வந்து பெருசாக கிளறக்கூடாது. நம்ம ஓரமாக எடுத்து சர்வ் பண்ணிடலாம். எடுத்து சூப்பராக இருக்குது. தண்ணி நீ வச்ச அளவு கரெக்டாகிடுச்சு. கொஞ்சம் வந்துருக்கு, பரவாயில்ல. நல்லா இருக்குது, பார்க்கவே அழகாக இருக்குது. பீஸ் எல்லாம் வந்து மசாலாவோட இருக்குது. அதுக்கப்புறம் கிளற வேணாம், சர்வ் பண்ண ஆரம்பிச்சிடலாம். இதுக்கு மேலே வந்து பண்ண மல்லி இலையா இதை மேலே போட்டு சூடாக சர்வ் பண்ணிடலாம். ஆமாம், சாப்பிட்டு சொல்லுது. சாப்பிட்டு சொல்லுவா, நான் எப்படி சொல்கிறது? சாப்பிட்றவங்க சாப்பிட்டு சொல்லிட்டு. ரம்யாவும் சாப்பிட மாட்டான், நானும் தான். திவ்யா சாப்பிடுவான், சாப்பிட்டு சொல்லுவாள் அவனுக்கு. ஐஷு, திவ்யா, வாணி எல்லாருமே சாப்பிடுவாங்கல்ல. பக்கத்துலேயே போன்லெஸ் ரெடி ஆகிட்டுருக்கு. இது நான் பண்ணிகிட்ருக்கேன். இது பரசு ப்ரிப்பர், இது என்னோட ப்ரிப்பர். சூப்பர் பரசு. சாப்பிட்டுட்டு மக்கள் என்ன சொல்கிறாங்கன்னு கேட்போம். என் பையன் துபாயிலேருந்து வந்து எவ்வளோ அழகாக எல்லாருக்கும் சிக்கன் பிரியாணி பண்ணி கொடுத்துருக்கான் பாருங்கள். அவன் சமைச்சு நான் பார்த்ததே கிடையாதுங்க. அதுவும் எவ்வளோ அழகாக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எதை எப்போ போடணும் வைக்கணும் எடுத்துன்னு ஒரு மெச்சூராக நின்றுட்டு அதுக்கு அழகாக எக்ஸ்பிளைன் பண்ணி அதை செஞ்சு காமிச்சதை பார்க்கும் பொழுது எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது, அவ்வளோ பெருமையாகவும் இருக்குது. அதுவும் என்னுடைய யூடியூப் சேனலுக்காக வந்து என்னோடய கிச்சனுக்குள்ளே நின்று அவ்வளோ பொறுமையாக அவன் செஞ்சு காமிச்சதை பார்க்கும்போது ஒரு அம்மாவாக நான் ரொம்ப சந்தோஷமாகவும் இருக்கேன், பெருமையும் பண்ணுறேன். தம்பி கௌதம நல்லா கவனிங்க. கௌதம் பிளேட்டில் ஆனியன் வெங்காயம்
கொஞ்சம் டேஸ்ட். பிரியாணி எப்படி இருக்கு? சூப்பரா இருக்கு. சூப்பரா? உண்மைக்கு உங்க மச்சான் செஞ்சாருன்னு சொல்லக்கூடாது, உண்மையா அதான் அது உண்மையா சொல்லுங்க. இல்ல இல்ல செமையா இருக்கு. ஏன்னா நான் வெஜிடேரியனால சொல்றேன், கேட்குறேன்.